اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. هذين أوامة إحداهما الأخرى فطرقت جنينها فقضى فيه النبي صلى الله عليه وسلم بغرة عبد أو أمة أو قال النبي صلى الله عليه وسلم صدق رسول من كريم. அருமைக்குரிய சகோதரர்களுக்குரியவர்கள, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் சிசுக்களை கொல்லக்கூடியது. சிசு கொலை என்பது அது எந்த ரூபத்தில் இருந்தாலும் மார்க்கத்தில் தடை செய்யக்கூடிய ஒன்றுதான். அது தவறான ஒன்று. கருவில் இருக்கக்கூடிய சமயங்களுக்கு உண்டாலும் சரி, அல்லது கருவுக்கு வெளியே வரப்பட்டதற்கு பின்னால் கொல்லப்பட்டாலும் சரி, இப்படி கொலைகள் நடந்தால் அது கொலைதான். அதற்குரிய தண்டனை, அதற்குரிய ஜிஸ்யாவாக அவர்களிடத்தில் தொகை வாங்கப்பட வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியதாவது, ஹுதைல் குலத்தை சார்ந்த இரண்டு பெண்களில் ஒருத்தி மற்றொருத்தியின் மீது கல்லை எறிய அப்பெண்ணின் வயிற்றில் இருந்த சிசு இறந்து வந்தது. இந்த வழக்கில் உயிரிழப்பு தொகையாக ஒரு ஆண் அடிமையை அல்லது ஒரு பெண் அடிமையை தர வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்தார்கள். இந்த ஹதீஸுடைய விரிவான விஷயங்களை பார்க்கக்கூடிய சமயத்துல எந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, அடிபட்ட பொழுது ரெண்டு பேருக்கு மத்தியில வாக்குவாத சண்டையில் வருகிறது. இரண்டு பெண்களுக்கு மத்தியில் சண்டையில் வரக்கூடிய சமயத்துல ஒரு பெண் என்ன செஞ்சது, கல்லை அடித்து எரியுது. கல்லை எடுத்து எரிஞ்ச உடனே வயிற்றில் அடிபட்டு வந்து நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண், அந்த பெண்ணுடைய வயிற்றில் அடிபட்டது. அடிபட்ட சமயத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இறந்து விடுகின்றது. ஆனால் இறந்த நிலைமையில் பறக்கின்றது. இந்த இறந்த நிலைமையில் குழந்தை பெற்று எடுத்தவுடனே தாயும் இறந்தது. அப்ப குழந்தையும் இறந்து விட்டது, தாயும் இறந்து விட்டது. ரெண்டு பேர் இறந்த உடனே ரசூலுல்லாஹி கொண்டு வர்றாங்க. யார சொல்ல இப்படி ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, இந்த பெண்ணை கொலை செய்வதன் காரணமாக பெண்ணை இறந்திருக்கு, தாயும் இறந்திருக்கிறது, சேயும் இறந்திருக்கிறது, குழந்தையும் இறந்திருக்கிறது. பெண் இறந்ததற்கு காரணத்தினால் அந்த பெண்ணை கொலை செய்யுமாறு கட்டளையிடுறாங்க. அதற்கு தண்டனையாக அந்த பெண்ணை கொண்டதற்கு தந்தையாக அந்த பெண்ணை எழுந்துறாங்க, கதல் பண்றாங்க. இந்த குழந்தையை கொண்டால் அல்லவா இரண்டு உயிர்களுக்கு வாங்கப்பட்டிருக்குது. இந்த குழந்தைக்காக வேண்டி அப்படி என்ன பண்ணாங்க, இழப்பீடாக ஒரு தொகை தரணுன்னாங்க. எந்த தொகை, என்ன அளவுக்கு தொகையாக தரணுன்னாங்க, ஒரு ஆண் அடிமையோ அல்லது பெண் அடிமையோ கொடுக்கணும், இழப்பீடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மட்டும் நிக்கிற ரசூலுல்லாஹி. இந்த இழப்பீடை யார் தருவது? இப்ப என்ன செஞ்சுறாங்க, அவ செஞ்ச தப்புக்கு நான் என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கடவுள் ஒதுங்கிறாங்க. எல்லா பேருமே இந்த சமயத்தை ஒதுங்கிறாங்க. அப்ப இந்த இழப்பீடை யார் தரணும் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. தந்தை வழி உறவினர்களின் மீது கடமையாகும். இது யாருக்கு கடமை அப்படின்னா, தந்தை வழி உறவினர்கள் இருக்கின்றார்கள் அல்லவா,
சின்னத்தா பெரியத்தா அல்லது தன்னுடைய தந்தை சிறிய பாட்டெல்லாம் பெரிய பாட்டெல்லாம் இந்த தந்தை வழி உறவுகளாக யாரெல்லாம் வருகின்றார்களோ அவர்கள் நான் இதை அழைக்க வேண்டும், இந்த கண்ணை அழைக்கணும், இந்த தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் இருக்குது. சொந்தமான சொத்துக்கள் அது யாரு வச்சுக்கணும்னா அந்த சொத்துக்கள் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும். தாய் இந்த அளவுக்கு செஞ்சிருந்தாங்கன்னா அவருக்கு தலைமை கிடைச்சிச்சு அப்படின்னா குழந்தைகள் அதனால அவங்க தொழில் வைக்க முடியாது. குழந்தைகளுக்கு அவர்களுக்கு அந்த சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கணும். அதனால அந்த சொத்துக்களை இருந்து நாங்க எடுத்து இதை கொடுத்துருவோம் நீங்க போயிடக்கூடாது. அவர்களுக்கு குழந்தைகளுக்கு சொத்துக்கள் இருந்து கொடுக்கணும்னா அப்ப அவருடைய கணவர் கேட்டார், நறுத்து கொல்லப்படுச்சல இந்த கணவர் அவருடைய கணவர் எப்படி கேட்டாரு, நீங்க இது ஒன்றும் குருவியா இருக்குங்களா, இது என்ன அவருடைய பேரு ஹம்லபின் அந்நாபிகா அல்ல ஹதரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் பேரே அரசுல்லா உண்ணவோ பருகவோ மொழியவோ தெரியாத ஒரு குழந்தை. அந்த குழந்தை இறந்த குழந்தை அது சாப்பிடவும் தெரியாது, குடிக்கவும் தெரியாது, பேசக்கூட தெரியாது, அழக்கூட தெரியாது. ஏன்னா வயிற்றிலேயே இருந்தது, என்னங்கிறது தெரியாது. அப்படியே அந்த குழந்தைக்கு இயலாத ஒரு சிசுவிற்காக நான் எப்படி அபராதம் செலுத்துவது, இதை போன்றதை நீங்க தள்ளுபடி செய்யுங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி இவர் முறையிடுறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரெல்லாம் குடிகாரர்களின் குடும்பத்தில் ஒருவர். அடுத்து மேல அவர் சொல்றாரு, ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அடிமையுடைய குலத்தை சேர்ந்தவங்க. அப்ப அந்த பெண்மணி இறந்த பெண்மணி இருக்கின்றாரு, அந்த பெண்மணியை சொல்ல முடியாது, குடிகாரர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்தவங்க யார சொல்லா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குற்றவாளிக்கு சாதகமாக சாதுரியமான முறைகளில் அவர் எதிர்மறை மோதலுடன் பேசுகின்றார். இவர் நல்ல கவிதையாக பேசுறாரு, இதா பேசுறாரு, அதுபோல இவர் எதிர்மறையாக பேசுறாரு. ஆனா குற்றம் தான். அது குழந்தைகள் என்ன, அந்த குழந்தை பிறந்து வந்தாலும் சரி, வராமல் வயிற்றுல இருந்தாலும் சரி, அதுவும் இதுதான். அப்ப இழப்பீடாக நீங்கள் தந்தைதான் தீர வேண்டும் என்பதாக சொல்றாங்க. சரி, இந்த இழப்பீடுகளுடைய தொகைகள், இந்த இழப்பீடுகள் எந்த அளவுக்கு கணிக்கப்படுது அப்படின்னா, ஒரு ஆணுக்குரிய சமமான ஒரு ஆண் அடிமை என்று சொன்னால் அவர்களுக்குரிய சமமான அளவு என்னன்னா, ஆணுக்கு 3 ஒட்டகத்துடைய விலை. இன்னைக்கு அடிமைகள் என்பது இல்லை, எப்படி நம்ம கணக்கிடுறது அப்படின்னா, ஒரு ஆணுக்கு 3 ஒட்டகத்துடைய விலையாக நாம் கணிக்க வேண்டும். ஒரு பெண் அடிமை என்றால் 50 ஒட்டகத்துடைய விலைதான் இன்றைக்கு உள்ளது இழப்பீடாக இருக்கிறது. இப்ப இந்த அளவிற்கு நாம் அந்த குழந்தைக்கு நாம் தர வேண்டும், இறந்த குழந்தைக்கு தர வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு வலியுறுத்தி பெறுகின்றது. வல்லல்லாஹ் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லல்லாஹ் மாய்க்கு அருள்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.